Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக் சின்டாக்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அலர்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அலர்ட் தான் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜ். ஸோ இங்கே அதே அலர்ட்டை நான் காப்பி பண்ணி ஏ மட்டும் கேப்ஸில் போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது, சரிங்களா. ஸோ அலர்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஹலோ வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக அது அலர்ட்டு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கோ. ஆனால் நான் கேப்ஸில் கொடுத்தேன் ஏவை மட்டும் அப்படின்னா அது நம்மளுக்கான அலர்ட்டை தான் இதை கால் பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கு தெரியாது, சரிங்களா. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனோட நேம், ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள கோடு, சரிங்களா. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வந்துட்டு மேலே ஃபங்க்ஷனுக்கு எஃப் போட்டிருக்கிறேன், கீழே ஃபங்க்ஷனுக்கு ஒய் ஸ்மால் போட்டிருக்கிறேன். ஸோ கேப்ஸ் ஒய் ஸ்மால் ஒய் போட்டிருக்கிறேன் இல்லையா. ஸோ அப்படி போட்டாலும் அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகாது, சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்ற சொல்கிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கேஸ் சென்சிட்டிவ், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஒரே ஃபங்க்ஷனுக்கு கோடன்டர்ஸுங்கிறதுக்கு சியை மட்டும் நீங்கள் கேப்ஸில் போட்டு அதை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் ஆகும். பட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் சிஏ கேப்ஸில் போட்டு ஃபங்க்ஷன் காலில் கேப்ஸ் போடாமல் ஸ்மால் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்குமே எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது அப்படின்றது ப்ரௌசர் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிகோலன், சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும், சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் முடிக்கிறப்போ நீங்கள் செமிகோலன் போடணும். மேபி நீங்கள் அதை செமிகோலன் போட்டுட்டு அதே லைனில் கூட கண்டினியூ பண்ணலாம். பட் கோட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நியூட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே லைனில் கண்டினியூ பண்ணலாம். மேபி நடுவில் நிறைய கேப்ஸ் கூட விட்டு ஒரு 10 or 20 லைன்ஸ் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட அடுத்த ஸ்டேட்மெண்ட் போடலாம். ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ பைத்தான்ஸில் நிறைய இன்டென்டேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேப் விட்டு எழுதுறது கூட சின்டாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் போனால் ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இதில் கிடையாது. ஸோ இன்டென்டேஷன் எரர்ஸ்க்கான வாய்ப்புகள் இதில் கிடையாது, சரிங்களா. ஸோ இங்கே ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு நம்மளால் மல்டிலைனை கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்லாஷ்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் லைனை மட்டும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் லைனுக்குள்ளே டபுள் ஸ்லாஷ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலும் அது அப்படியே கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இங்கே செகண்ட் அலர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் அலர்ட்டுக்கு மேலே போயிட்டு டபுள் ஸ்லாஷ் தி ஃபஸ்ட் அலர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே எதுக்காக அப்படின்னா இங்கே நான் ரெண்டு அலர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஈஸியாக தெரியுது, இது ஃபஸ்ட் அலர்ட் செகண்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இமேஜின் there be 100 lines of JavaScript code, சரிங்களா. ஸோ ஒரு 100 lines of JS கோடில் இந்த மாடியூலுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ கமெண்ட்டோட பர்பஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்துட்டு இதுக்காக தான் நம்ம எழுதியிருக்கோம், இந்த மாடியூலுக்குள்ளே இந்த கோடை தான் நம்ம எழுதியிருக்கிறோம், இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஹெட்டிங்ஸ்க்காக நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அந்த சிங்கிள் லைன் கமெண்ட் தான், சரிங்களா, ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக் த இமேஜ் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கான கோடை நான் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறேன். ஸோ செகண்டு மூவ் த இமேஜ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ இமேஜை இன்விசிபிள் ஆக்குறேன், அதுக்கப்புறம் அந்த இமேஜை டாப் டு பாட்டம் கொண்டு வரேன், மறுபடியும் அந்த இமேஜை விசிபிள் ஆக்குறேன். ஸோ மேக் த இமேஜ் விசிபிள், இதுதான் வந்துட்டு லைன் பை லைன் 3 ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்விசிபிள் ஆக்கணும், டாப் டு பாட்டம் கொண்டு வரணும், அப்புறம் விசிபிள் ஆக்கணும். ஸோ இதுவே கிளிக் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அது ஆர்டர் பையில் வரும், சரிங்களா. பட் இந்த கோடை, அதாவது டாப் டு பாட்டம் கோடை எடுத்து நீங்கள் மேலே போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இமேஜை டாப்லேருந்து பாட்டம் கொண்டு போயிடும், அப்புறம் மறுபடியும் இன்விசிபிள் ஆக்கும், அப்புறம் மறுபடியும் விசிபிள் ஆக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்பிரிட்டர் மாதிரி, சரிங்களா. ஸோ லைன் பை லைன் கோடை உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்காக அவுட்புட் கொடுக்கும், சரிங்களா. ஸோ இங்கே ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டிப்ஸை கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா கேஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், கேமல் கேஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும் சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ கண்டென்ட்ஸ் மெனி ஸ்டேட்மெண்ட் ஆல் எண்டிங் வித் செமிகோலன். ஸோ செமிகோலன் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சென்சிட்டிவ் டு ஒயிட் ஸ்பேஸ் ஆர் லைன் பிரேக்ஸ். லைன் பிரேக்ஸும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஒயிட் ஸ்பேஸஸும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தென்
சிங்கிள் லைன் கமெண்ட் எப்படி பண்ணணும், மல்டி லைன் கமெண்ட் எப்படி பண்ணணும். ஸோ JavaScript வந்து டாப் ஆஃப் த ப்ரௌசர். ஸோ டாப் ஆஃப் த ப்ரௌசர்னா லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் டு த லாஸ்ட் லைன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.